இந்த அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இப்ப நெறைய பக்தர்கள் பண்ணக்கூடிய தவறும் அதுதான். வேண்டுதல் வைக்கிறேங்கிற பேர்ல, "எனக்கு நீ இத பண்ணி குடுத்தா, அதுக்கு பதிலா நான் உனக்கு இத பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி சாமிகிட்டயே போய் சொல்லுவாங்க. "எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு, இல்ல எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னா, நான் உனக்கு மாலை போட்டு வர்றேன், வேஷம் கட்டி வர்றேன்." அப்படின்னு சொல்லி, "எனக்கு நடந்ததுன்னா நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் பார்த்த வரைக்கும் இந்த அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா, கோவில்ல போய் உட்காந்து கண்ணீர் விட்டு அழணும். "அம்மா தாயே இது எனக்கு குடும்மான்னு" கேட்கணும். அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு, "நான் இது பண்ணியிருக்கிறேன். எனக்காக இத செஞ்சு தாம்மான்னு" சொல்லி, நாம வைக்கிற வேண்டுதல முன்னாடியே பண்ணிறணும். என்ன வேண்டுதலா இருந்தாலும், அந்த வேண்டுதல தான் நம்ம பண்ணணும். ஆனா, "எனக்கு இது சரியாயிடுச்சு. எனக்கு கிடைச்சதுன்னா நான் இத பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி இந்த அம்மாகிட்ட கேட்கவே கூடாது. இது என் லைஃப்ல நான் பார்த்த விஷயம். ஒரு சிலர் வேண்டுதல் வைப்பாங்க. "நான் இத பண்றேன்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத பண்ணாம விட்டதுக்கப்புறம் அது கிடைச்சதும் கிடைக்காம போயிரும். அதனால அந்த அம்மா மேல எப்பவுமே பயபக்தியோட இருக்கணும். அதேமாரி நம்ம செய்றத கரெக்ட்டா செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா முத்தாரம்மன் கிட்ட கேட்டா மட்டும் தான் நமக்கு சரியான பலன் கிடைக்கும். 1,50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம சேனல்ல. நான் சந்திச்ச ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு புரிதல் தான் இது.